Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. TNA 2025 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து இப்போ முடிகிற சூழ்நிலையில் இருக்குது. உங்களுக்கு ரவுண்டு 3 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு வந்திருக்கும். அதில் உங்களுக்கு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கான காலேஜஸ் லிஸ்ட் வந்து பெஸ்ட் காலேஜஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் உங்களுக்கு நோ சீட் அலாட்டட் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாய்ஸஸ் கொடுக்க சொல்லியிருந்தோம். நீங்களும் அது மாதிரி செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். அது வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு அது ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த 2 நாட்களில் வந்து நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாதவங்க வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்க்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு 3 ஆப்ஷன் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அண்ட் டெக்ளைன் அண்ட் அப்போர்ட். அந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கு ரவுண்டு 3 அப்படின்னும் போது உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கான சூழ்நிலைகள் இருக்காது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரவுண்டு 3 நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் கேண்டிடேட்ஸ் எடுத்து போக மீதி சீட்டு தான் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வரும். அதுவும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் தான் உங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரவுண்டு 3 இதிலே வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் கொடுத்து உங்களுக்கான காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. இப்போ ஒரு சில காலேஜஸ் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள சாய்ஸஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கீங்க. இப்போ கிடச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, நீங்கள் நினச்சது கிடைக்கல அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். அதற்கு அடுத்ததாக வந்து டெக்ளைன் அண்ட் அப்போர்டு. இதில் வந்து இப்போ உள்ள காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வேணாம், அப்போர்டு இதில் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது காலேஜஸ் இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் இருந்தால் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அது. டெக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து 20th தான் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் டெக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள சாய்ஸஸ் எல்லாம் உங்களுக்கான ரேங்கிங்கான உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கான காலேஜஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த 3rd ரவுண்டு க்ளோசிங்கில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் ஃபில்லிங்லாம் உங்களுக்கான காலேஜஸ் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த சான்சஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த 2 ஆப்ஷனும் கொடுத்து நீங்கள் 12ஆம் தேதி காலையில் 10 மணி அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய 10 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். அதற்கு அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறது இல்லை டிஎஃப்சி சென்டர் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் டிஎஃப்சி சென்டரில் வந்து நீங்கள் பணம் கட்டுறது, சர்டிஃபிகேட் சப்மிஷன் அதெல்லாம் பண்ணுற வேலைகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரவுண்டு 3 உங்களுக்கு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் போட்டு வந்த கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணி உங்களோட காலேஜஸ் வந்து நீங்கள் தேர்வு பண்ணிவிடுங்க. தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக ரெடியாக இருங்க. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர்லாம் உங்களுக்கு 12ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில் 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசீவ் பண்ணி அதற்கு அடுத்ததாக நீங்கள் வந்து காலேஜ் ஜாயினிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் ஈடுபடலாம். ரவுண்டு 3 கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜ் ஜாயினிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் தேதி ஆகஸ்ட் 10 மணிலேருந்து நீங்கள் 17th ஆகஸ்ட் 5 மணி வரைக்கும் நீங்கள் அந்த 6 நாள் டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. மற்ற ரவுண்ட்ஸ்க்கெலாம் 5 நாள், உங்களுக்கு மட்டும் ரவுண்ட் 3 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 6 நாள் டைம் கொடுக்குறாங்க. இடையில் உங்களுக்கான அந்த 15th ஆகஸ்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் வர்றதுனால கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 6 days உங்களுக்கு டைம் கிடச்சிருக்குது. ஸோ அந்த நாட்களில் வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஃபீஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துங்க வந்து காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் உங்களோட ஃபீஸ் அண்ட் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்து இது பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.